வணக்கம் ஃபாதர் ததீஸ். நாங்கள் நானும் ஃபாதர் கென்னடி கடந்த 3 நாளாக இந்த டான் பாஸ்கோ காலேஜில் ஏஐ பயிற்சியை பெற்றோம். மிக சிறப்பாக இருந்தது. ஆனால் அங்கே பார்த்தா மற்ற நிறுவனங்கள் மிக சிறப்பாக வளர்ந்துருப்பு பார்க்குறேன். டான் பாஸ்கோ காலேஜ், அப்புறம் போஸ்கோ ஸ்டாஃப் பலதெல்லாம் ரொம்ப நல்லா இம்ப்ரூவ் ஆகிருக்கு. இது சாதாரணமாக எந்த அளவுலேருந்து ஆரம்பித்து எந்த அளவுக்கு எப்படி கொண்டு வந்து நிறுத்துறீங்க, பெரிய விஷயம். அந்த ஆரம்பத்தை பற்றி கொஞ்சம் பகிர்ந்துக்க முடியுமா ஃபாதர்? இங்கே வந்து ஃபாதர் கெசு தான் முதல்ல மலைக்கு வந்தார் பணி செய்வதற்காக. அப்போ இருந்த பிஷப் அவர் பேர் வந்துச்சு, அப்போ இருந்தாருங்களே, அப்போ இருந்த ஒரு பேரில் தெரியல, டேவிட், பிஷப் டேவிட் இல்லை, அதுக்கு முன்னாடி அவர் வந்து இங்கே மலையில் போய் நீங்கள் பணி செய்யுங்க அப்படின்னாரு. அப்புறம் நான் இங்கே இனிமேல் யாருமே இல்லை, எங்கே எல்லாம் ஹிந்து எல்லாமே நான் கேத்தலிக், ஏன்னா அங்கே போய் கோன் டை தேர் அப்படின்னு சொல்லி அவர் அனுப்பிச்சி விட்டார். ஆனால் அவர் கீழேருந்து மேலே வந்து படிப்படியாக பார்த்து மக்களுக்கு தண்ணி அப்புறமேல் கல்வி முக்கியம்தான் இந்த இன்ஸ்டியூஷன் ஆரம்பித்தார். அதுக்காக சென்ட் சார்ல்ஸ் சிஸ்டர்ஸை கூப்பிட்டு அவங்க வந்து தங்களுடைய பணியை ஆரம்பித்தாங்க. அப்புறம் அந்த இளைஞர்கள் வளர வளர அவங்களுக்கு வேலை வாய்ப்பு மிக முக்கியமாக இருந்தது. அப்போ நான் திருப்பத்தூர் சேராட் காலேஜில் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டை செட் பண்ணி அப்போ தான் வந்திருந்தோம். அப்போ அவர் என்ன கேட்டார்னா, மேலே வந்து எதாவது பண்ணுங்க அப்படின்னு சொன்னார். 1986 ஒரு கம்ப்யூட்டர் சென்டர் ஆரம்பித்து அந்த மாணவர்களுக்காக அந்த படிப்பை கொடுக்க ஆரம்பித்தார் அவர். அப்போ நான் இது வந்து 1997 அவர் ஏதாவது ஒன்று செய்யுங்க, இந்த கார்பென்ட்ரிலாம் நீங்கள் ஒன்றும் இல்லை, கம்ப்யூட்டர் வருது, அந்த கணினி காலத்தில் வந்து நீங்கள் அதில் ஏதாவது பயிற்சி கொடுங்கன்ட்டு. அப்படி தான் வந்து கீழே வந்து என்னை தொந்தரவு பண்ணிட்டு இருந்தார், வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கன்ட்டு. அப்போ நாங்கள் என்ன பண்ணோம், ஒரு ப்ரப்போசல் கொடுத்தேன், ஒரு சின்ன ப்ரப்போசல் சென்டர். இல்லை மேக் இட் பிகின் பிகின் 1 crore ப்ராஜெக்ட். அப்போ எப்படி நாங்கள் பிளான் பண்ணோம்னா, ஒரு ட்ரைனிங் சென்டர் இந்த தமிழகத்திலிருந்து, அதாவது அவங்களுடைய அப்பா அம்மா வந்து ஃபஸ்ட் ஜென்ரேஷன் லேர்னர்ஸ் இருக்கிறவங்க, அவங்க வந்து வசதி இல்லாதவங்க, எந்த ஒரு வீடு வசதி இல்லாதவங்க, ஆர்ஃபன்ஸ், செமி ஆர்ஃபன்ஸ், இந்த மாதிரி குழந்தைகள் நல்ல படிப்பில் வந்து திறமை உள்ளவங்களை வந்து நம்ம அழைத்து வந்து அவங்களுக்கு ஒரு தனி கோச்சிங் கொடுத்து அவங்கள வந்து இண்டஸ்ட்ரிக்கு உருவாக்குவோம். அப்போ அவங்களுக்கு பயிற்சி கொடுக்கறதுக்கு ஒரு இன்ஸ்டியூஷன் வச்சுருந்தோம், பிஐடி, போஸ்கோ இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜின்னு. அதன் பிறகு அவங்க வந்து பயிற்சி பெறுவதற்காக, ஐடியில் பயிற்சி பெறுவதற்காக போஸ்கோ ஐடிஎஸ் அந்த சாஃப்ட்வேர் நிறுவனமும் இன்னொன்று இருக்கணுன்ட்டு அதையும் வச்சு 2. ஏன்னா நானும் வந்து ஒரு சின்ன ஒரு சாஃப்ட்வேர் பண்ணி நிறைய இதுக்கெலாம் சாஃப்ட்வேர் பண்ணியிருந்தால அந்த எக்ஸ்பீரியன்ஸை வச்சு 2 ஒன்றா வச்சு ஸ்டார்ட் பண்ணோம். அது வளர ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு 70 ஸ்டூடெண்ட்ஸ் வந்தாங்க. எல்லாருக்கும் நல்ல வேலை கிடச்சிது முடிச்சோன்னு. இங்கே கொடுத்த நாங்கள் அப்போல்லாம் வந்து டிகிரியே கிடையாது, ஒரு டிப்ளமா தான் கொடுத்துருந்தோம். அந்த டிப்ளமாவை வைத்து அவங்க வெளிநாட்டில் போய் வீசா எடுத்து 2 minutes இந்த ஒரு ரெக்கார்டிங் முடிச்சுட்டு ஓகே அது மாதிரி அப்படி பண்ணாங்க. அப்புறம் என்னாச்சு, பார்த்துட்டு இந்த பிள்ளைங்கள்லாம் வெளியே போய் கம்பெனியில் போய் வேலை செய்யும் பொழுது அவங்களுக்கு வந்து ப்ரமோஷன் வரும்பொழுது அப்போல்லாம் வந்து ரெகுலர் டிகிரி கேட்டாங்க. நாங்கள் கொடுத்தது வந்து கரஸ்பாண்டன்ஸ்னு ஒரு பிசிஏ, இக்னூ பிசிஏல கொடுத்ததுனால அப்போ ரெகுலர் காலேஜ் போகணும் அப்படின்ட்டு. அப்போ இங்கே வந்து ஃபாதர் ஜோதி ஒரு ஜெஸ்விட் வந்து படித்து பார்த்தீங்க, இதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் ஒரு டீம்டு யூனிவர்சிட்டி போங்க, ஸ்பெஷலைஸ்ட் யூனிவர்சிட்டி அதான் சொன்னார். ஆனால் அது கவர்மெண்ட்டில் போகும்போது நீங்கள் 10 வருஷம் என்டிட்டியாக இருக்கணும் அப்படின்னால 2012 வந்து காலேஜுன்னு ஸ்டார்ட் பண்ணோம், டான் பாஸ்கோ காலேஜ். இன்னொரு காரணம் எதுக்கானா, இப்போ எங்களுக்கு எந்த ஸ்காலர்ஷிப் கவர்மெண்ட் கிடைக்கல. இவங்க எல்லாருக்கும் ஸ்காலர்ஷிப் அரேஞ்ச் பண்ணுறது ஒவ்வொருத்தருக்குமே 1 lakh செலவாச்சு. அப்போ அதெல்லாம் முடியாது, அதெல்லாம் போக முடியாதுன்ட்டு 70 ஸ்டூடெண்ட் அப்போ கொஞ்சமாக படிப்படியாக இந்த கல்லூரி வளர்ந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் மெயினாக இது பண்ணுறது. கம்ப்யூட்டர் சயின்ஸ் அது ரிலேட்டட் உள்ள டாப் சப்ஜெக்ட்ஸ்லாம் வந்து இங்கே இருக்குப்போம். இப்போ கல்லூரியில் வந்து 1150 ஸ்டூடெண்ட் இருக்காங்க. அதே இதை நாங்கள் தொடர்கிறோம். இந்த ஹாஸ்டல்ஸில் வந்து ஒரு 300 கேர்ள்ஸ் 300 பாய்ஸ் இருக்கிறாங்க. அவங்களுக்கு முக்கியமாக அந்த ஆங்கிலம் பயிற்சி கொடுத்து அவங்கள தொழிலுக்காக தயார் பண்ணுறோம். மற்ற கல்லூரியை விட இங்கே வந்து அந்த தொழில்நுட்பத்தில் வந்து கொஞ்சம் அட்வான்ஸ்டாக இருப்பாங்க. எங்கள் பிள்ளைங்க கூட வெளியே போன எல்லா இடத்துலையும் வந்து நல்ல பரிசுலாம் வாங்கிட்டு வராங்க. அந்த ஃபாதர் அந்த கல்லூரி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அந்த பயிற்சி படுத்தல நான் வந்து செஞ்சி பக்கத்தில் சின்ன கிராமம் கடங்குப்பத்துலேருந்து வரேன். அந்த கடங்குப்பத்துலேருந்து வந்து படித்த ஒரு மாணவன் இன்றைக்கி வந்து அமெரிக்காவில் செட்டில் ஆகியிருக்காங்க. அதுக்கெல்லாம் காரணம் வந்து கொடுத்த மரியானந்தர். சாதாரண ஒரு எளிமையாக வந்து இன்றைக்கி வந்து பெரிய அளவுக்கு போகிற அளவுக்கு வாய்ப்பு இருந்தது. இன்றைக்கி கல்லூரியாக மாறி ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி ஏறக்குறைய 1150 பிள்ளைகள் படிக்கிறாங்க. இப்போ அதோடு சேர்ந்து நீங்கள் இந்த ஹாஸ்டல் இருக்குது, கம்பெனி அந்த போஸ்கோ சாஃப்ட் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். போஸ்கோ சாஃப்ட் அதான் நான் வந்து எப்படின்னா 2-3 காரணங்களுக்காக தான் போஸ்கோ சாஃப்ட் இது பண்ணியிருக்கிறோம். முதலாவது இந்த இளைஞர்களுக்கு ஒரு பயிற்சி கொடுக்கணும். எம்பவர்மெண்ட் இஸ் அந்த ஆக்சுவல் ப்ராக்டிஸ் தான். நீங்கள் எந்த ஒரு முடிச்சுட்டு போனாலும்
சாதாரண குடும்பத்தில் வர பிள்ளைங்க வந்து ஹை லெவல் போகிறது கஷ்டமாக இருக்குது. ஆனால் இங்கே படிச்சுட்டு ஒரு 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டு போனால் அவன் எப்படியும் ஒரு மினிமம் 5 lakhs பெர் ஆனம் சேலரியில் போய் சேர முடியுது. அந்த வாய்ப்புகள் அவங்களுக்கு இருக்குது. ஆகவே தான் இவங்களுக்கு முதல்ல வந்து அவங்களுக்கு பயிற்சி கொடுப்பிருக்கா. ரெண்டாவது, இந்த முழு பணியும் மறைப்பணியானது தொடர்வதற்கு பொருளாதாரம் அவசியம். அது வெளியேருந்து அன்னைக்கு ஃபாதர் கெசு இருந்தார், அதுக்காகவும் இந்த இன்ஸ்டியூஷன் ஆரம்பித்தோம். மூன்றாவது, நற்செய்தி பணியினுடைய ஒரு கருவியாக, ஒரு சாதனமாக இது எப்படி பயன்படுத்துறது. ஏன்னா அந்த காலத்தில் வந்து குட்டன்பர்க் வந்து ப்ரெஸ்ஸை உருவாக்குனப்போ வந்து பைபிள் அவ்வளோ இருந்துச்சு. இன்றைக்கி அந்த அளவுக்கு வந்து டெக்னாலஜி வந்து நம்முடைய கேட்டகிசஸ் இவாஞ்சலைசேஷன் எல்லாம் வந்து சரி பண்ணல. அதுக்காக இப்படி பயன்படுத்துறது தான். இந்த 3 காரணங்களுக்காக தான் இந்த போஸ்கோ சாஃப்ட் வந்து நிறைய யூனிட்ஸ் இருக்குது. ஒரு 8 யூனிட்ஸ், ஒவ்வொரு டெக்னாலஜி, ஒரு ப்ராடக்ட்டு ஸ்கூலுக்கு வச்சு நாங்கள் பல்வேறு இடத்துல இது பண்ணிகிட்ருக்கோம். எங்களுடைய மெயின் ப்ராப்ளம் வீக்னஸ் வந்து மார்க்கெட்டிங்கில் அவ்வளோ ஸ்ட்ராங்காக கிடையாது. ஏன்னா நானே இங்கே வந்து ஒரு காலேஜ் ப்ரொஃபஸராக இருந்து இந்த வந்து நான் கம்பெனி எக்ஸ்போஷன் கிடையாது. அதுதான் இன்னும் ஈடு செய்ய முடியல. வி ஆர் ட்ரைங் இட். பை காட்ஸ் கிரேஸ் வி ஹோப் டு சக்சீட். இப்போ ஃபாதர், இப்போ டிமாண்ட் எந்த அளவுக்கு இருக்குது? ஏன்னா நீங்கள் இவ்வளோ அழகான ஒரு காலேஜ் இருக்குது, ப்ராக்டிக்கலுக்கு நல்ல போஸ்கோ சாஃப்ட் இருக்குது. இதுக்கான டிமாண்டு சுற்றி இருக்கிற கிராம மக்கள், இங்கே இருக்கிறவங்க அதை எப்படி அதாவது கம்ப்யூட்டர் ஸ்டடீஸ்க்கு ஃபுல்லாயிரும். பிசிஏ, பிகாம், சிஏ, பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ்னால் எல்லாம் எங்களுக்கு ஃபுல்லாயிரும். ஓகே. இந்த இங்கிலீஷ் தான் கொஞ்சம் இங்கிலீஷுடைய வேல்யூ. அது இங்கிலீஷை வந்து எப்படி கம்ப்யூட்டருக்கு ஏற்ற மாதிரி மாற்றணும் நாங்கள் பண்ணணும். ஓகே. மற்ற எல்லா கோர்ஸும் ஃபுல்லாயிரும். ஆனால் பிஜிக்கு வரதில்லை. பிஜிக்கு வர வழி பண்ணோம். பிஜி ஸ்டார்ட் பண்ணோம், அது அவ்வளோ இது இல்லை. பிஜிக்கு ஆனால் யூஜிக்கு நல்ல டிமாண்ட் இருக்குது. ஆமாம். இப்போ ஃபாதர், நீங்கள் இந்த சல்யூஷன்ஸ்னால யூத் ஒர்க்கு, நாங்கள் 2 பேருமே ஃபாதர் கெனடியெல்லாம் சல்யூஷன்ஸை படித்தவங்க. அப்படி பார்க்கும்போது முக்கியமாக வந்து டெக்னிக்கல் எஜுகேஷன், இந்த ஐடிஐ இப்படி தான் கவனம் செலுத்துவாங்க. நீங்கள் ஒரு அட்வான்ஸாக அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு போய் இன்றைக்கி வந்து ஏற்கனவே ஈக்குவலாக எந்த ஒரு டிமாண்டுக்கு ஈடு கொடுக்குற அளவுக்கு சாதாரண கிராமத்துலேருந்து கொண்டு வந்து பிள்ளைங்களை கொண்டு வந்து கொடுக்குறீங்க. இப்பயும் அந்த ஆப்ஷனை வச்சுருக்கிறீங்களா? எப்படி? இப்போ கண்டிப்பாக இருக்குது, அது ஆப்ஷன் இருக்குது. இப்போ என்னென்னா அந்த காலேஜ் ஃபீஸ் அவங்க பே பண்ணி தான் ஆகணும். ஆமாம். காம்ஸ் அரௌண்ட் 20,000னா அதுக்கு நாங்கள் ஸ்காலர்ஷிப் பண்ணுறோம். அது ஏற்பாடு ஸ்காலர்ஷிப்பு ப்ளஸ் ஏர்ன் அண்ட் லேர்ன் மெத்தட்னு கொஞ்சம் சின்ன வேலை செஞ்சாங்கன்னா பண்ணுற மாதிரி. அது மாதிரி அப்படி இப்படி அங்கங்கே ஸ்காலர்ஷிப் கொடுத்து அந்த மாதிரி வசதி இல்லாத மாணவர்களும் மாணவிகளும் முன் வருவதற்கு நாங்கள் வழி செய்கிறோம். ஆனால் வந்து ஏன்னா இப்போ வர ஸ்டூடெண்ட்ஸ் 300 பேர் அதே கேட்டகரியில் இருக்க மாட்டாங்க, மாறி. இப்போ டே ஸ்காலர்ஸ் வேறு இருக்காங்க. நாங்கள் எடுக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 200 தான். அப்போ வெளியே இருந்து டேஸ்க் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு 150 பேர் ஜாயின் பண்ணுறாங்க. 350 இப்படி அட்மிஷன் 400 வரை போகும். 400 வரைக்கும் அவங்கள வந்து அவங்க வர்றது கேட்குறதில்ல. அவங்களையும் போராக இருக்கிறவங்க, இந்த சுற்று வட்டாரத்தில் இருக்கிறவங்க வந்து அதுங்களுக்காக ஸ்காலர்ஷிப்பில் அரேஞ்ச் பண்ணி ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கோம். அது இந்த ஃபாதர் கெசு இங்கே வந்து இந்த இந்த மலைவாழ் மக்களிடையே பணிபுரிஞ்சு இன்றைக்கி வந்து இது அவங்களுக்கு மட்டும் இல்லாமல் பல விதத்தில் நல்ல வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. இந்த வளாகம் முழுவதும் நல்ல வளர்ச்சி பார்க்குறோம். அருமையான வளர்ச்சி. இந்த சுற்று வட்டார மக்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாகவும் இருக்குது. அவருடைய நீடும் கேட்டர் பண்ணுற மாதிரி இருக்குது. அந்த விதத்தில் மிகப்பெரிய பணியை நீங்கள் செய்து வருவீர்கள். எனவே உங்களுக்கும் உங்களுடைய இனிஷியேட்டிவ்க்கும் உங்கள் சபைக்கும் சபைக்கும் எல்லாரும் சேர்ந்து பண்ணுறோம். ஆமாம், உங்கள் டீம், பிரின்சிபல் ஃபாதர் போஸ்கோ, அந்த டீம் நல்லா மிக சிறப்பாக பண்ணி உங்கள் சபையும் பாராட்டின சலேஷன் சபை. நாங்கள் படித்தவர்கள், எனவே இளைஞர் படி தொடர வேண்டும். குறிப்பாக இந்த கம்ப்யூட்டர் வேர்ல்டுலேயும் வளர வேண்டும். மேலும் பல இளைஞர்கள் வாய்ப்பு பெறும் என்று வாழ்த்துகிறேன். நன்றி ஃபாதர். தேங்க்யூ ஃபாதர். இதுதான் ஏலகிரி டான் போஸ்கோ கல்லூரியுடைய நுழைவாயில். இந்த பக்கம் ஒரு சின்ன டவுன் தான் இது. இந்த மலை ஏலகிரி ஹில்ஸ், ஏலகிரி மலை ஒரு சின்ன டவுனு. இந்த டவுனுடைய மத்திய ஏறக்குறைய நடுவில் தான் இந்த இடத்துல இருக்குது. பார்த்தீங்கன்னா நுழையும் பொழுது இதெல்லாம் இருக்குது. பாறை இது ஒரு பிளாக்கு, இது ஒரு பிளாக்கு. இது கல்லூரிய கட்டிடங்கள், நிறைய கட்டிடங்கள் இருக்கிறது. ஆண்களுக்கு தனியாக, பெண்களுக்கு தனியாக விடுதி வசதி, ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி இருக்கிறது. திருப்பதிக்கு வந்து கொண்டிருக்கிறாங்க. இங்கே கம்ப்யூட்டர் லேப் இருக்குது. அதை பற்றி